Hi friends, welcome to Happy Handmade. இந்த வீடியோவில் நம்ம இந்த pearl bead யூஸ் பண்ணி அழகான ஒரு adjustable bracelet தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு hexagon ஷேப்பில் இது இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த பீடு நல்லா அழகாக ஷைனிங்காக இருந்துச்சு. அதால் நான் இது மாதிரி எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 கிராம் 10 rupees. அதே பேட்டர்னில் ட்ராப் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸும் 10 கிராம் 10 rupees தான். இது நல்லா பார்க்க நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்ததால் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜம்ப் ரிங்ஸ் தேவைப்படும். நல்லா சின்ன சைஸில் உள்ள ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கான ஜம்ப் ரிங் தான். ஸோ நமக்கு கலரும் போகாது, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து 2 ரவுண்ட் பீடு கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன், ஸ்மால் சைஸு. இதில் நமக்கு இதுவும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கியர் லாக் எடுத்திருக்கேன். நம்ம இதை கியர் ஒயரில் தான் செய்ய போகிறோம். ஸோ நமக்கு கியர் லாக்கும் தேவைப்படும். அடுத்து மெட்டல் ஒயர், இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் மெட்டல் ஒயரு ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஃப்ளாட் நோஸ் ப்ளையர், நம்ம ஜம்ப் ரிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் தேவைப்படும். அடுத்து கியர் ஒயர், உங்களுக்கு தேவையான அளவில் கியர் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கையும் கியர் லாக்கையும் போட்டு அதை லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கியர் ஒயரையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் பீட் போட்டு அப்புறம் கண்டினியூஸாக அந்த pearl பீடை உங்களுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான பீட்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆட் பண்ணி எடுத்துகிட்டு எண்டில் ஒரு கோல்டன் பீட் போட்டு அது மறுபடியும் கியர் லாக் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்துட்டு கனெக்டிங் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜம்ப் ரிங்கை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்னொரு ஜம்ப் ரிங்கையும் ஆட் பண்ணி நம்ம அதை லாக் பண்ணோம்னா நமக்கு ரெண்டும் சேர்ந்துடும். ரெண்டும் ஒரு லிங்க் மாதிரி ஆகிடும் லூப்பாக. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 12 ஜம்ப் ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது மாதிரி ஒரு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒயரை கட் பண்ணி அதை ஐபின் மாதிரி நான் டர்ன் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே இந்த பீடை போட்டு அதோட ஹெட் பார்ட்டில் வந்துட்டு இது மாதிரி ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்துட்டு அந்த கனெக்டிங் செயினோட எண்டில் ஆட் பண்ண போகிறோம். ப்ரேஸ்லெட்டோட எண்டில் நமக்கு இது அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நான் இதை ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ப்ரேஸ்லெட்டோட எண்டில் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ப்ரேஸ்லெட்டோட ஒரு சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் ஹூக் இருக்கும், ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சாமும் ஒரு ஜம்ப் ரிங்கும் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங்கை வந்துட்டு அந்த சாமில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட்ஸில் இடையில ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் போகிறவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்துட்டு சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.